Hello friends, நான் உங்க சுபி. நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th மேக்ஸ்ல பயிற்சி 1.2ல செகண்ட் क्वेश्चनல தேர்ட் சம் பார்க்க போறோம். வாங்க क्वेश्चनக்குள்ள போலாம். பின்வரும் அணிகளுக்கு ஏறுபடி வடிவத்தை பயன்படுத்தி அணித்தரம் காண்க. ஒரு அணி கொடுத்துட்டு அத வந்து ஏறுபடி வடிவத்து மூலமா அணித்தரம் காண சொல்றாங்க. வாங்க தேர்ட் क्वेश्चन பார்க்கலாம். தேர்ட் क्वेश्चन என்னன்னா ஒரு அணி கொடுத்திருக்காங்க. இத நம்ம ஏன்னு வெச்சுக்கலாம். A is equal to 3 minus 8 5 2 2 minus 5 1 4 minus 1 2 3 minus 2. இப்போ நம்ம வந்து ஏறுபடி வடிவத்துக்கு கொண்டு வரணும். அது எப்படின்னா முதல் நிரையில் இருக்கிற முதல் நம்பரும் இரண்டாவது நிரையில் இருக்கிற இரண்டாவது நம்பரும் மூன்றாவது நிரையில் இருக்கிற மூன்றாவது நம்பரும் அதை தவிர மீதி இருக்கிற இந்த முக்கோண வடிவில் இருக்கிற இந்த நம்பரை வந்து நம்ம ஏறுபடி வடிவத்துக்கு கொண்டு வரணும். அப்படின்னா 0 0 கொண்டு வரணும். எப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எப்பொழுதுமே எந்த இடத்துல 1 இருக்கோ அதை வந்து முதல்ல வச்சோம்னா நமக்கு ஈஸியாக நம்ம ஏறுபடி வடிவத்துக்கு கொண்டு வரலாம். அதனால இந்த கடைசி ரோவில் தான் நமக்கு -1 இருக்குது. அப்போ நம்ம தேர்ட் ரோவும் ஃபஸ்ட் ரோவும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா ஃபஸ்ட் ரோ வந்து தேர்ட் ரோவாகவும் தேர்ட் ரோ வந்து ஃபஸ்ட் ரோவும் மாறிடும். அப்போ மாற்றினா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா A is equal to -1 2 3 -2 2 5 -1 4 3 -8 5 2. அடுத்தது எப்பொழுதுமே R2லேருந்து R1 கழிப்போம் இல்லை கூட்டுவோம். இந்த இடத்துல வந்து R2 பார்த்தீங்கன்னா 2 -5 1 4 R1 -1 இருக்குது. அப்போ நம்ம கூட்டினாலே ரெண்டாவது பெருக்கி கூட்டினாலே நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். அப்போ நம்ம வந்து R2 எழுதிடலாம். 2 -5 1 4 R1 என்னது -1 2 3 -2. இப்போ இதை ரெண்டால் பெருக்கிக்கலாம். -2 4 6 -4. இப்போ இது ரெண்டு ஆட் பண்ணலாம். 2ல் 2 போச்சுன்னா 0 -5ல் 4 போச்சுன்னா -1 6 1 கூட்டினோம்னா 7 4 4 போச்சுன்னா 0. அடுத்தது தேர்ட் ரோ வந்து இந்த இடத்துல 0 வரக்கணும். இப்போ R3 + R1 இங்கே 3 இருக்குது, இங்கே -1 இருக்குது. இது 3ஆல் பெருக்கி ஆட் பண்ணிக்கலாம். தேர்ட் ரோ எழுதி வச்சுக்கலாம். 3 -8 5 2. அடுத்தது R1 -1 இது 3ஆல் பெருக்கணும்னா -3 6 9 -6 3ல் 3 போச்சுன்னா 0 -8ல் 6 போச்சுன்னா -2 5 9 கூட்டினோம்னா 14 -6ல் 2 போச்சுன்னா -4. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவெல்லாம் அந்தந்த ரோலை போட்டுடலாம். இப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்னா சிமிலர் -1 2 3 -2 0 -1 7 0 0 -2 14 -4. அடுத்தது இப்போ இந்த இடத்துல நம்ம 0 கொண்டு வரக்கணும். இப்போ R3 -R2 இந்த இடத்துல ரெண்டால் பெருக்கணும்னா ரெண்டையும் நம்ம கழிச்சுனா நமக்கு வந்து 0 வந்துடும். இப்போ R3ல் என்ன ஆன்சர் இருக்குது 0 -2 14 -4. இப்போ R2ல் வந்து -1 இருக்குது. இதை வந்து நம்ம ரெண்டால் பெருக்கிக்கலாம். 0 1 2 -2 -- ப்ளஸ் ஆயிரு +2 7 2 14 -14 0. இப்போ இது ரெண்டு ஆட் பண்ணலாம். 0 0 0 2ல் 2 போச்சுன்னா 0 14ல் 14 போச்சுன்னா 0 -4 + 0 -4. ஆன்சர் என்ன கிடச்சிருக்குன்னா சிமிலர் -1 2 3 -2 0 -1 7 0 0 0 0 -4. இப்போ கொஷினில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஏறுபடி வடிவத்துக்கு கொண்டு வர சொன்னாங்க. நம்ம கொண்டு வந்துட்டோம் 0 0 0. அடுத்து அணித்தரம் காண சொல்கிறாங்க. அணித்தரம்னா என்னென்னா முதல் ரோலையும் நம்பர் வந்திருக்கு, இரண்டாவது ரோலையும் நம்பர் வந்திருக்கு, மூன்றாவது ரோலையும் நம்பர் வந்திருக்கு. இப்போ அணித்தரம் 3 P of A is equal to 3. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.